இந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கொடுத்ததற்கு மாறாக விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் விவசாயிகளை ஏமாற்றியிருக்கின்றார்கள். இதுதான் இந்த பட்ஜெட்டில் காண முடிகிறது. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பட்ஜெட் இது இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நான் நிறைவேற்றி கொடுத்தோம். குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். ஏரி, குளம், குட்டைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டது. அது பல திட்டத்தை இணைச்சு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு 1500 கோடி அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அது முழுசா குடிமராமத்து திட்டத்துக்கு அறிவிக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக இருக்கின்ற சுமார் 24,000 ஏரிகள், 26,000 ஏரிகள், அதுல குளம், குட்டை, நீர்நிலைகள்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்தோம். அதே போல பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற 14,000 ஏரிகளில் சுமார் 6,000 ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அதற்காக சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனால் இப்பொழுது இருக்கின்ற வறட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தூர்வாரப்பட்ட ஏரியில் தூர்வாரப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு நீர்நிலைகள் அங்கங்கே தண்ணி இருக்கின்றது. நிலத்தடி நீர் அங்கங்கே பல பகுதியில் வற்றாமல் இருக்கின்றது. இவ்வளவு வறட்சியான காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கை கொடுக்கின்றது. ஆனா அந்த திட்டத்துக்கு முழுமையான அறிவிப்பு கிடையாது. தடுப்பணை கட்டுகின்ற அமைப்பும் கிடையாது. பல துறை இதில் இணைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நேற்றைய தினம் பொது பட்ஜெட் போட்டாங்க. ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் முடிந்த பிறகு பதிலுரை அவர்கள் அளித்த பிறகு ஒவ்வொரு துறைக்கும் மானிய கோரிக்கை நடைபெறும். அந்த மானிய கோரிக்கையின் போது அந்த துறை வாரியாக அந்தந்த அமைச்சர்கள் அவர் தெரிவிப்பாங்க. அதையெல்லாம் இணைச்சு 20 துறைகளை ஒன்றாக இணைச்சு வேளாண் பட்ஜெட் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த 20 துறைக்கு மந்திரி தேவை? அந்த 20 துறைக்கு ஏன் மானிய கோரிக்கை நடைபெறணும்? தேவையே இல்லையே. ஆக இதையெல்லாம் விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக கடந்த கால அரசு நாடகம் போட்டது. இந்த அரசும் ஒரு நாடகத்தை போட்டு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. அதெல்லாம் ஒண்ணுமே காணோம். ஏகதாதும் இல்ல, ஏகதாது பத்தியும் சொல்லல. அதெல்லாம் நீர்வளத்துறை அமைச்சர் வரும்போது வரும் நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வேளாண் பட்ஜெட் உங்களுக்கு நல்லா தெரியும். 20 துறை ஒன்னா வச்சுதான் போட்டுக்கிறாங்க. அது 2.5 மணி நேரம் பேசுறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பொது பட்ஜெட் கூட 2 மணி நேரம் 31 நிமிஷம் தான். ஆனா வேளாண் பட்ஜெட்ல வேளாண் துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிடம் பேசியிருக்காரு. அதுதான் சாதனையா. வேளாண் பட்ஜெட் சாதனை 2 மணி நேரம் 35 நிமிஷம் பேசி வேளாண் பெருமக்களுக்கு எதுவுமே கிடைக்காம, எந்த ஒரு பயனும் கிடைக்காம இந்த அரசு, தமிழக வெற்றி கழக அரசு வேளாண் பட்ஜெட்டை சமர்ப்பிக்கும். போதுங்க. இப்ப 2.5 மணி நேரம் கேட்டது பத்தலையா? 2.5 மணி நேரம் கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது பயன் இருக்குதா? அவர்கள் கொடுக்க, நாங்க ஒன்னும் சொல்லலைங்க. அவர்கள் அறிவிக்கப்பட்டதையாவது அறிவிக்கணும்ல. எவ்வளவு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினமும் கிட்டத்தட்ட பொது பட்ஜெட்ல தமிழக வெற்றி கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதுவுமே நிறைவேற்றல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. இன்றைய தினமும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அதுதான் இப்பொழுது ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக விவசாய பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியில் எவ்வளவு செஞ்சோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். தூர்வாரிகின்ற பணியை மேற்கொண்டோம். 50 ஆண்டு காலம் தீர்க்கப்படாத காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டோம். எல்லாமே செஞ்சது அதிமுக ஆட்சி. வறட்சி வருகின்ற பொழுது விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. அதே போல விவசாயிகள் பேரிடர் காலத்தில் விவசாயியுடைய விளைநிலங்கள், பயிரிட்டிருக்கிற விளைநிலங்கள்ல பயிர்கள் சேதமடைஞ்சா அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்று தந்த அரசு அதிமுக அரசாங்கம். இவ்வளவு நாங்க செஞ்சோம். கொரோனா காலத்தை கூட விவசாயிகள் பாதிக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறோம்.
ஆனா இன்றைக்கு வேளாண் பட்ஜெட் என்று ஒரு பட்ஜெட்டை அறிவித்து வேளாண் பெருமக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க முடியாத பட்ஜெட் இந்த வேளாண் பட்ஜெட் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதாவது ஏற்கனவே நிறைய இருக்குது. அதை நான் ஏன்னா இப்ப அங்க வேளாண் பட்ஜெட்டை முடிஞ்ச உடனே வந்துட்டேன். அதுல அந்த பட்ஜெட் அந்த புத்தகத்தில் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை மூட்டை பிடிச்சி அரசுடைய நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்து தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்கிறாங்க. ஆனா கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட அந்த நெல்லை அவர்கள் உடனுக்குடன் நேரடி நெல் கொள்முதல் செய்யாத காரணத்தில் மழைக்காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து பல லட்சம் மூட்டைகள் வீணாச்சு. பல விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நான் கூட நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இந்த அரசாங்கம் அப்ப என்ன புதிதாக வந்த அரசாங்கம் அப்பொழுது என்ன சொன்னாங்க, தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி கொள்முதலுக்கு கொண்டு வந்தவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகும் கடந்த கால ஆட்சியில் என்ன நிலைமை இருந்தோ அதே நிலை தான் இருக்குது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு வந்து திறந்த வெளியில் அடித்து வைக்கின்ற பொழுது உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினால அது பாதுகாப்பு வைப்பதற்கு தார்பாயம் கொடுக்கல. அதனால கடந்த கால அரசு போல மழையில் நனைந்து அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளா இருக்கிறாங்க. அதுதான் தார்பாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தார்பாய் கொடுத்தா தான் நிஜம். அதையாவது செய்யட்டும். விவசாயிகளுக்கு என்று எதுவுமே செய்யல. இந்த வேளாண் பட்ஜெட்ல எதுவுமே விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எதுவுமே பார்க்க முடியவில்லை. தஞ்சை, திருவாரூர் முதலான டெல்டா மாவட்டங்கள் கடுமையான வறட்சிக்கு சந்திச்சுட்டு இருக்கு. குடிக்க தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காவிரி விவகாரத்துல தாவேக அரசினுடைய அந்த செயல்பாடு அணுகுமுறை திருப்தி அளிக்கும் வண்ணம் இருக்கிறதா? நீங்க அவையில தான் கேட்கணும். நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோம். காவிரிக்காக என்னென்ன செய்தோம் என்ற வரலாற்றையே நான் பல முறை ஊடகத்திலே பத்திரிகையிலும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் காவிரி நீரை பெறுவதற்கு 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. இன்றைக்கு அம்மா இருக்கின்ற பொழுதே இந்த காவிரி நீரை பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவர்கள் துரதிருஷ்டவசமாக மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை பெற்றோம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு ஒவ்வொரு ஆண்டும் மாதாந்திர வாரியாக திறந்து விடப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை நாங்கள் பெற்றோம். அதை கூட இந்த அரசு நிறைவேற்ற முடியல. வாய் திறந்து பேச மாட்டேங்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய ஜூன் மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல, ஜூலை மாதம் கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல. இன்றைக்கு கபினி அணை நிரம்பி இருக்குது, கேஎஸ்ஆர் அணை நிரம்பி இருக்குது, ஹானங் அணை நிரம்பி இருக்குது. இன்னையெல்லாம் நிரம்பி உபரி தண்ணி திறந்து விடுறாங்க. மாதாந்த வாரியா நமக்கு தண்ணீர் கிடைத்திருந்தா நாம உரிய நேரத்தில் நமக்கு டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்வதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும். ஆனா மாதாந்திர வாரியாக நமக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறக்கவில்லை. இந்த அரசு தண்ணீர் பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. வாய் திறந்து கூட பேச மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு இழுக்கு ஏற்படுகின்ற விதத்தில், தலைகுனி ஏற்படுகின்ற விதத்தில் இவர் கர்நாடகத்துக்கு போறங்கிறாரு. கர்நாடக முதலமைச்சர் வர வேண்டாம்னு சொல்றாரு. கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனி ஏற்பட்டிருக்கிறது முதலமைச்சர் எண்ணி பார்க்க வேண்டும். இது தனிப்பட்ட முறையில் கிடையாது. இன்றைக்கு முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு அனைத்து மக்களுக்கும் முதலமைச்சராக இருக்கிறார். தேர்தல் வர வரைக்கும் வேற, தேர்தல் வந்த பிறகு முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைகுனிவு ஏற்படுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடு அமைந்துள்ளது வருத்தம் அளிக்கின்றது. சார் நேற்றே சொல்லிட்டேன். நேற்று தினமே அவர் பொது பட்ஜெட்டுக்கே பூஜ்ஜியம் தான் கொடுத்திருக்கிறாங்க. வேளாண் பட்ஜெட்டுக்கு -0 கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.